7th max second term exercise 4.1 13 sum in triangle LMN mn is xn to O if mln 100 minus x lmn 2x ln O is equal to 6 minus 5. Find the value of x. First in the sum la given கொடுத்திருக்கத எழுதிறேன். Triangle MNO mn is extend to O அப்போ mn is extend to O. Triangle MNL வரைஞ்சிக்கிறேன். mn triangle LMN ல mn is extend to O. சரியா? mln வந்து 100 minus x கொடுத்துருக்காங்க. lmn வந்து 2x கொடுத்துருக்காங்க. lno is equal to 6x minus 5 கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சரிங்களா? அப்போது இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்னா இன்டீரியர் சைடில் ஆப்போசிட் சம் ஆஃப் த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் சம் ஆஃப் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் இங்கே ஆங்கிள் ஆங்கிள் L அது ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். அப்போது நம்ம இதில் இருந்து ஆங்கிள் LNO ஈக்குவல் டு ஆங்கிள் MLN அப்புறம் LMN இந்த ஆங்கிளையும் கூட்டினா LMN MLN இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆப்போசிட் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். சரிங்களா? அப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க 6x minus 5 ஆங்கிள் MLN வந்து 100x minus x ln வந்து ப்ளஸ் 2x இது கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கறதெல்லாம் நம்ம எழுதிக்கிட்டோம். மேலே 6x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். 6x இந்த பக்கம் minus x இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் x இந்த பக்கம் ப்ளஸ் 2x வச்சு minus 2x இங்கே 100 இங்கே ப்ளஸ் 5 இந்த பக்கம் 5 வச்சுட்டு ப்ளஸ் 5. சரிங்களா? இப்போ வந்து எத்தனை எக்ஸ் 7xலேருந்து ஒரு 2x சப்ராக்ட் பண்ணால் 5x 100 ப்ளஸ் 5 105 x is equal to 105 by 5 x is equal to 50 2 5s are 10 இது 1 5s are 5. அப்போ x உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. x உடைய வேல்யூ வந்து 21 டிகிரி. இதுதான் ஆன்சர். அடுத்தது 14th sum using the given figure find the value of x. அதாவது இங்கே ஆங்கிள் இந்த வேல்யூ ஆஃப் x கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆங்கிள் BEC உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இதுலேருந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸ்டெண்ட் பாயிண்ட் இது B வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவல். இது வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் DEC இந்த ஆங்கிளில் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு B எடுத்துக்கிறோம். அப்போ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போது இந்த ஆங்கிள் Dக்கும் ஆங்கிள் Cக்கும் ஈக்குவலாக வந்தால் இந்த எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செய்யலாம். 14th சம்மு ஃபஸ்ட்டு ஆங்கிள் EDC எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன். EDC இந்த ட்ரையாங்கிள் EDC எடுத்துக்கிட்டு சைட்ஸ் DE எக்ஸ்டெண்ட் டு B இந்த சைடு வந்து வந்து எக்ஸ்டெண்ட் டு B வரை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. டு ஃபார்ம் த இப்போ இங்கே இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்துடுதுங்களா? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்? அப்போ ஆங்கிள் CEB இதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ CEB இங்கே எக்ஸ்னி கொடுத்துருக்காங்க. இதோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். we know that நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள். சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே என்ன இருக்குது? CDE ECD இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்துடும். அப்போது ஆங்கிள் CEB ஈக்குவல் டு CDE ECD அப்படி போட்டிருக்கோம். இப்போ ECE இங்கே எக்ஸ்னி கொடுத்துருக்காங்க. இதோடைய வேல்யூ D உடைய வேல்யூ என்னது? ஆங்கிள் D 50 டிகிரி. ஆங்கிள் C உடைய வேல்யூ 60 டிகிரி. சரிங்களா? அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 150 60 ஆட் பண்ணால் 110. இதுதான் ஆன்சர். 14 சம்முக்கு ஆன்சர் வந்து 110. சரிங்களா? அடுத்த சம் வந்து பார்க்கலாம்.
at the sum 15 sum using the diagram find the value of x. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலட்ரேட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுக்கு ஈக்குவலட்ரேட் ட்ரையாங்கிளில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ். அப்போது இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் நம்மளுக்கு 60 டிகிரி வரும். அதாவது 6 6 ஆர் 180 டிகிரி. அப்போது இங்கே ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அது சம் ஆஃப் த இன்டீரியர். அப்போ இங்கே 60 இங்கே 60, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த எக்ஸுடைய வேல்யூ. இப்போ நம்ம சம்மாக செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்ததை எழுதிக்கிறேன். given triangle is an equilateral triangle as the 3 sides. ஃபர்ஸ்ட் 3 சைட்ஸுமே ஈக்குவல் ட்ரையாங்கிளில் ஆல் 3 angles ஈக்குவல், 3 சைடும் ஈக்குவல், 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளோன்னா 60 டிகிரி. இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு சைட்ஸையும் கூட்டினா இந்த ஆங்கிளோட ஆன்சர் வந்துடும். அப்போது ஃபார் அன் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஆல் 3 angles ஆர் ஈக்குவல் அண்ட் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. எல்லாமே 60 டிகிரியில் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளும் 60 டிகிரி, இந்த ஆங்கிளும் 60 டிகிரி. we know that also exterior நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு sum of the opposite angle. sum of the opposite angle என்ன இருக்குது? x is equal to opposite angle. ஒவ்வொரு ஆங்கிளும் 60 டிகிரி. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள் 2 ஆங்கிள் இருக்கும். அது 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 120 டிகிரி தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.